அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அன்புக்குரிய போட்டித் தேர்வு ஆர்வலர்களே, உங்கள் அனைவரையும் எல்லாம் வல்ல இறைவனை நினைந்து என் மனமொழி மெய்மைகளால் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். போட்டித் தேர்வு உலகத்தில் தயாரிக் கொண்டிருக்கின்ற நீங்கள் அனைவரும் 2025ஆம் ஆண்டு குரூப் 4 தேர்வை எத்தனித்து பயணித்துக் கொண்டிருப்பீர்கள் என்பதை யாம் அறிவோம். அந்த வகையிலே திருக்குறள் என்பதும் திருவள்ளுவன் வாக்கு என்பதும் இந்த காலகட்டத்தில் தேர்விலே வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய காரணியாக இருக்கிறது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஆம், அதை முழுமையாக உணர்ந்து இந்த போட்டித் தேர்வு உலகத்தில் பயணித்து வருகின்ற எமதர்மை கண்மணிகள் அத்துணை பேரும் பயனளிக்கின்ற வகையில் ஒவ்வொரு அதிகாரமாக, முதலில் 20 அதிகாரம் என்று பொது தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்தும் என்ன வினாக்கள் வரும், எங்கிருந்து இலக்கண குறிப்பு வரும், எங்கிருந்து ஒரு பெயர்ச்சொல்லின் வகை அறிதல் வரும், எங்கிருந்து தொடர் வகைகள் வருகிறது, என்ன பிரித்து எழுதுக அங்கு இடம்பெற்றிருக்கிறது, வள்ளுவருடைய கூற்றாக அங்கு அறிவுறுத்தக்கூடிய செயல்பாடுகள், நிகழ்வுகள், நேர்வுகள் என்னென்ன இருக்கிறது என்பது குறித்து ஒவ்வொன்றா உங்களுக்கு விளக்கிட்டு வரும். அந்த வகையிலே ஏற்கனவே நாம் அரண் வலியுறுத்தல் என்ற தலைப்பை முடித்து திருக்குறளுடைய 8வது அதிகாரமாக இருக்கக்கூடிய அன்புடைமை என்ற தலைப்பிலே நாம் இப்போது நுழைய இருக்கின்றோம். இந்த அன்புடைமை என்கின்ற அதிகாரம் நம்ம என்னன்னா, நம்ம இதை ஒரு லட்சரட்சிப்பா மாத்திராம, ஒரு மாதிரி லட்சர் அடிக்கிற மாதிரி உங்களை கொண்டு போயிடாம, உங்களுடைய பங்களிப்பும் இதில் இருக்கின்றவாறு ஒவ்வொரு குரலாக நீங்களும் கண்ணுற்று அதில் பொருள் புரிந்த பின்பு நான் வினா எழுப்பி அதில் உங்களுக்கு என்ன பொருள் தெரிய வருகிறது, தேர்வாணைய தேர்வுகளில் இப்படிதான் கேள்வி வரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, இந்த திருக்குறளின் மீது இருக்கின்ற ஒரு அச்சம் இருக்கு இல்லையா, இப்படி தொடலாமா, இப்படி படிக்கலாமா, இது நிற்க மாட்டேங்குது, மறந்து போகுது, சீர் ஞாபகம் வச்சிருமா, இந்த மனக்குழப்பங்கள் அத்தனைக்கும் ஒட்டுமொத்த விடை இந்த பதிவாக இருக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. வாங்க நம்ம அன்புடைமை என்கின்ற அதிகாரத்துக்குள்ளே போகலாம். ஏன்னா வள்ளுவர் அரண் வலியுறுத்தல், அதுக்கப்புறமா வாழ்க்கை இல்லறவியல் என்று தொடங்கி, நமக்கு பாயறவியலுக்கு அப்புறம் இல்லறவியல் என்று தொடங்கி, இந்த அன்பு வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் யார் யாரு அப்படின்னு, வாழ்க்கை துணை நலம் எப்படி அமைதிருத்தல் வேண்டும், இல்வாழ்க்கை எப்படி இருக்கணும், அதில் வாழ்க்கை துணை நலம் எப்படி இருக்கணும், மக்கட்பேர் என்ன பண்ணணும், புதல்வரை பெறுதல் என்ன செய்யணும் அப்படின்னு வரிசைப்படுத்தி சொல்லி, குடும்பம்னு ஒன்று வேணும்யா, குடும்பம் வந்ததுக்கு அப்புறமா வாழ்க்கையில மனைவின்னு ஒன்று வேணும், மனைவி வந்ததுக்கு அப்புறம் மக்கள் வேணும், இவங்கெல்லாம் இருக்கிறதால தான் அன்பு நிலைக்கும்னு அதிகார முறைமையின் அடிப்படையில் 8வது அதிகாரமாக நமக்கு அன்புடைமை என்ற அதிகாரத்தை வைத்திருக்கின்றார். அன்புடைமை. சரி, இப்போ இதெல்லாம் உங்களுக்கு என்னென்னா, இது மாதிரி சொல்லும்போது எல்லோரு மனதிலும் உங்களுக்கு என்ன தோணுன்னா, நீ எந்த அதிகாரத்தில் வச்சு எனக்கு என்ன வேணும், இந்த பதிவை பார்க்குற அத்தனை பேருடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, எனக்கு என்ன வேணும், எக்ஸாமில் தேர்வில் இதிலிருந்து என்ன வேணா இடம்பெறும் நீ சொல்லு, அதானே எதிர்பார்க்குறீங்க. எல்லாருடைய நோக்கம் அதுவாக தான் இருக்கும். எக்ஸாமில் என்ன வரும், எனக்கு டைரெக்டாக மேட்ருக்கு வா, சுற்றி வளர்ச்சி அறம் சொல்வது அப்படிலாம், அந்த அன்புடைமை எனக்கு வலியுறுத்துவது, எனக்கு ஏற்கனவே உள்ளகிற அன்பை என்னால் வெளிக்காட்ட முடியாமல் நான் தவிச்சிக்கிட்டு இருக்கிறேன், காட்டின அன்புக்கு எனக்கு தண்டனை கிடைச்சிட்டு இருக்கு, ஏமாற்றங்கள் இருக்குது, இப்படி இதில் போய் நான் அன்புடைமையை பற்றி என்ன தெரிஞ்சுக்க போகிறேன். வாங்க, வாழ்வுக்கு வள்ளுவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார் என்று தெரிந்து கொண்டு தேர்வுக்கும் நாம் பயணித்து கொண்டு போவோம். முதல் திருக்குறள் நமக்கு ஆரம்பிக்கிறார் அன்புடைமை என்பது குறித்து. பருவ பக்கலாம், எல்லாரும் திருக்குறளை படிக்க பார்க்கலாம். அன்புடைமை என்ன சொல்றாரு பாருங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர், புன்கண்ணீர் பூசல் தரும். அழகா சொல்றார். அன்பிற்கும் உண்டோ, கேள்வி எழுப்புறார் எடுத்த உடனே. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், அடைக்கிற தாழ்பால். இந்த தாழ்பால் இருக்கு அல்லவா, நீங்க பார்த்தீங்கன்னா கதவு இருக்கும், 2 கதவுகளை அடைத்துட்டு அதை போட்டு பூட்டுவதற்கென்று ஒரு தாழ்பால் இருக்கும். அந்த தாழ்பால் கதவை பூட்டுவதற்கு இருக்கிறது, வீட்டை பூட்டுவதற்கு இருக்கிறது, ஆனால் அன்பை அப்படி பூட்டி வைக்க இயலுமா? அதான் அவருடைய கேள்வி. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். ஆர்வலர் என்று சொன்னால் அன்புடையவர் என்று பொருள். ஆர்வலர் என்று சொன்னால் என்ன, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். தாழ் என்று சொன்னால் தாழ்பால், இது அனைவருக்கும் தெரிந்தது, நீங்கள் அறிந்தது, அதில் ஐயம் இருக்காது. தாழ் என்று சொன்னால் இங்கு தாழ்பாலை குறிக்கிறது, இந்த தாழ்ந்து போவது என்று பொருள் அல்ல, தாழ்பால். ஆர்வலர் என்று சொன்னால் அன்புடையவர் என்று பொருள், அன்புடையவர் என்று அர்த்தம். புன்கண்ணீர் என்ற சொல்லுக்கு புல்லிய கண்ணீர் என்று பெயர். புல்லிய கண்ணீர், கண்களில் இருந்து வெளிப்படுகின்ற எளிய நீர். இது இப்படியா வெளிப்படும்? பூசல் தரும், பூசல் தரும் என்று சொன்னால் வெளிப்படுதல் என்று பெயர், வெளிப்படும் என்று அர்த்தம். வள்ளுவர் சொல்றாரு,
ஒருவருடைய துன்பம் கண்டு உண்மையான அன்புடையவரிடத்திலே உங்கள் துன்பத்தை பகிர்ந்து கொள்கிறீர்கள் என்று சொன்னால், அதாவது ஒரு நண்பன் தன் இளம் பருவத்திலே தன் தாயை இழந்த சம்பவத்தை நெருங்கிய நண்பனிடத்திலே பகிர்கிறான். கொஞ்சம் சிறிது காலங்கள் கழித்து இவன் வளர்ந்த பின்பு பகிர்கிறான். இவன் மனமுவந்து அந்த தாய் எப்படிப்பட்டவள், அவளுடைய அன்பு எத்தகையது, இளம் வயதில் நான் தாயை இழந்ததினால் ஏற்பட்ட அவமானங்கள் என்ன, இந்த சமூகத்தில் நான் போட வேண்டிய எதிர்நீச்சல் என்னவாக இருந்தது, இன்றளவும் இளம் வயதில் என் தாயை இழந்ததனால் எனக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் என்ன என்று தன் நண்பனிடத்துல பகிர்ந்து கொண்டான். அவனிடத்துல சொல்லும்போது அவன் மெல்ல கேட்க தொடங்கி அந்த நண்பனிடத்துல அவனை அறியாது அவன் கண்களிலே நீர் சொரிந்தது. இது பேர் உண்மையான அன்புன்றார். உண்மை அன்புடையவனிடத்திலே இந்த கண்ணீர் வெளிப்படும். கண்களிலே 2 வகையான கண்ணீர் உண்டு. ஆனந்த கண்ணீர், இன்னொன்று புன்கண்ணீர். இந்த புன்கண்ணீர் என்பது ஒருவன் துன்பம் கண்டு வெளிப்படுகின்ற கண்ணீர். ஆனந்த கண்ணீர் என்பது இன்பம் கண்டு வெளிப்படுகின்ற கண்ணீர். எப்படி பாருங்க, இந்த மென் கண்ணீர் இருக்கிறதே அது வேறு வகை. இந்த புன்கண்ணீர் இருக்கிறதே, ஒருவர் துன்பத்தை கூறும்போது மகிழ்ச்சியால் மட்டும் கண்ணீர் வந்து விடாது, துன்பத்தை கேட்பதினாலும் கண்ணீர் வரும். அது எப்படி பாருங்க, தன் துன்பம் அல்ல அங்க சொல்றது, தன்னுடைய தம்ம துன்பத்தை நினைக்கும் போது நமக்கே அறியாம நம்ம கண்ணீர் வரும், நம்ம அழுவோம். வள்ளுவர் அதை கூறவில்லை. வள்ளுவர் என்ன சொல்றார், அந்த உண்மையான அன்புடையவரிடத்திலே, ஆர்வலரிடத்திலே அன்பை பூட்டி வைக்கும் தாழ்பால் கிடையாது. வேறு எதை வேணா அடைச்சி வைக்கலாம், வேறு எது வேணா மறைச்சு வைக்கலாம். நீங்க வந்தா இந்த உலகிலே மற்றவற்றை அனைத்தையும் மறைப்பதற்கு ஒரு மனிதனால் இயலும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது வேறு. ஆனால் அதையும் தெரியப்படுத்தாமல் மறைத்து வைக்கின்ற உயிரினங்கள் பூவுலகிலே உண்டு. ஆனால் அத்தகைய இனங்களுக்கு கூட வள்ளுவர் குறிப்பிடுகிறார், அவருக்கு கூட அவர் உள்ளூர் இருக்கின்ற வஞ்சத்தை மறைப்பார், உட்பகையை மறைப்பார், உள்ளிருக்கு மகிழ்ச்சியை மறைப்பார். ஆனால் உண்மையான அன்புடையவனாக இருக்கும்போது அவனிடத்திலிருந்து வெளிப்படுகின்ற துன்பம் கேட்டு வெளிப்படுகின்ற மெல்லிய கண்ணீரை மறைக்க இயலாது என்று சொன்னார். அதான் இந்த திருக்குறளுடைய சாராம்சம், கருத்து. வாழ்வுக்கு தேவை என்று சொன்னால் உண்மை அன்புடையவர், உண்மையான ஆர்வலர் உங்களுக்கு இருக்கிறார் என்று சொன்னால் அவர் அவரிடத்தில் துன்பத்தை எடுத்து கூறும்போது அவர் கண்களிலே நீர் சொரியும், நீர் பொழியும். அது வந்தான் பொழிதல். பெருஞ்சித்திரனார் பொழிதல் என்பது நம்முடைய பாவாணர் பொழிதல் என்று சொல்வதும் பரிமேலழகர் பொழிதல் என்று சொல்வதும் பிழை என்று சொல்றார். நம்ம அந்த கருத்து முரண்படுக்க வேண்டாம். இங்க வந்தா அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், அன்பை அடைத்து வைக்கக்கூடிய தாழ்பால் ஏதேனும் உண்டோ? இல்லை. ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். உண்மையான அன்புடையவரிடத்திலே வெள்ளிய கண்ணீர் தானே வெளிப்படும் என்பது இந்த குறளோட பொருள். அப்ப ஐயா, இது வாழ்வுக்கு தெரிஞ்சு போச்சு. உண்மையான அன்புடையவரை எப்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான கருத்துக்கோளை இங்க சொல்றார். வந்தா உண்மை அன்பினுடைய தன்மையை கூறுகிறார். உண்மையான அன்புடையவர் எத்தகையவராக இருப்பார் என்பதற்கான எடுத்துக்காட்ட சொல்றாரு இங்க வந்து. அப்ப இங்க தேர்வுக்கு என்னையா வேணும்? ஆர்வலர் என்ற சொல்லின் பொருள் யாது? உங்களுக்கு தெரியும், நீங்களே சொல்லி பார்க்கலாமா? இந்த ஆர்வலர் அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள்? என்னுடைய அனுமானத்தின் அடிப்படையில் நான் கணித்து கூறுகின்ற இந்த குறளிலிருந்து என்னெல்லாம் வினாக்களை எழுப்பலாம், கூடுதலா என்ன இலக்கண குறிப்பு கேட்கலாம்னு சொல்லிட்டே போறேன், கவனிச்சுவாங்க. புன்கண்ணீர் யாருக்கு வெளிப்படும் என வள்ளுவர் கூறுகிறார்? இந்த மெல்லிய புள்ளிய கண்ணீர் இருக்கல்லவா, இந்த துன்பம் கேட்டு வெளிப்படுகின்ற கண்ணீர் இருக்கல்லவா, யாருக்கு வெளிப்படும்? ஆர்வலருக்கு வெளிப்படும். உண்மையான அன்புடையவருக்கு வெளிப்படும். அதான் இங்க கேள்வி. உண்மையான அன்புடையவருக்கு வெளிப்படும். எதனை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை என வள்ளுவர் கூறுகிறார்? உண்மை அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. பாருங்க பார்க்கலாம். அன்புடைமையில முதல் எடுத்தோடனே அன்பின் தன்மை என்ன அப்படின்னு சொல்றாரு. அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்போ 3 வினாக்கள் இந்த இடத்துல. ஆர்வலர் அப்படின்ற சொல்லினுடைய பொருள் என்ன? புன்கண்ணீர் யாருக்கு வெளிப்படும்? யாருக்கு இந்த புன்கண்ணீர் என்பது வெளிப்படும்? எதனை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை என வள்ளுவர் கூறுகிறார். இந்த திருக்குறளிலிருந்து இந்த 3 வினாக்கள் மட்டுமே எழுப்ப இயலும். அங்கே ஒரு வினா தொடர் அமைந்திருக்கிறது. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் உண்டோ என்று பெயர். அப்படி நீங்க பொருள் கொள்ளணும். அது ஒரு வினா தொடராக அமைந்திருக்கிறது. இதை தவிர வேறு எதுவும் அங்க செய்தி இல்லை. சரிங்களா? இந்த புன்கண்ணீர் அப்படின்ற சொல்லை பிரித்து எழுதுக என்று கேள்வி கேட்கலாம். புன்கண்ணீர் அப்படின்னு எடுத்து போட்டு புன்கண்ணீர் என்ற சொல்லை பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லி வினா எழுப்பலாம். இது 4வது கேள்வியை வச்சுக்கோங்க, இது 5வது கேள்வியை வச்சுக்கோங்க. இந்த 4க்கும் 5க்கும் கமெண்ட்ல பதில் சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் நான் விடை சொல்றேன் உங்களுக்கு வந்தா. சரியா? அடுத்ததுமா இங்க இடத்துல வந்தா 2வது வினா பாருங்க பார்க்கலாம். அடுத்து சொல்றாரு. இது முதல் திருக்குறள்ல அன்பினுடைய தன்மை சொன்னார். 2வது திருக்குறள்ல அன்பு உடையவரினுடைய தன்மை எத்தகையதாக இருக்கும்?
எவ்வளோ அழகாக விளக்கலாம் பாருங்களேன். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இப்படி விளக்க வர பாருங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன குழந்தைகள் கூட பார்க்கலாம். நீங்க வீட்டில் சாதாரணமாக பார்க்கலாம். அந்த குழந்தை என்ன பண்ணும், அந்த பொருளை எடுத்துட்டு இது என்னோடது, நான் யாருக்கும் தரமாட்டேன், இது என்னோட பென்சில், இது என்னோட பென், இது என்னோட பேக், இது என்னுடைய நோட்டு புத்தகம், நான் இது என் பை, இது யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன். குழந்தை சொல்ல அழகாக வந்தா. அதுவே அது அவங்க அப்பா ஊரில் இருக்காரு. ஒரு 6 மாதம் அப்பாவை பார்க்கல. அந்த அப்பா ஊர்லேருந்து வராரு. வந்த உடனே, என்னப்பா என்ன படிக்கிற? அப்பா குழந்தைகிட்ட பேசுகிறார். என்ன படிக்கிற அப்படின்னு. அப்பா நான் 4th படிக்கிறேன், 4ஆம் வகுப்பு படிக்கிறேன், 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். அப்படியா, அருமை அருமை. இதெல்லாம் என்ன பண்ணுறேன்? இது என்னோட நோட்டுப்பா, இங்கே பாருங்களேன், நான் இப்படிலாம் எழுதுகிறேன், இந்த பேனா. அப்பாவுக்கு ஒரே ஒரு பென்சில் தரையா, வச்சுக்கோங்க, கொடுத்துருவது வந்தா, வச்சுக்கோங்க. யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னு சொன்ன குழந்தை அப்பா வந்து கேட்டோடனே, வச்சுக்கோங்க, நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்பா வச்சுக்கோங்க, கொடுத்துருது. இதுக்கு இந்த பாருங்களேன், இந்த அன்பு எல்லா உயிர்களுக்கும் அன்பு இருக்குது சார். ஆனால் மனிதனுக்கு மனிதன் வேறுபடுறான். அந்த பாருங்களேன், அந்த இடத்துல அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், இது என்னோடது, இது என்னோடது, இது என்னோடதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு உயிர் திடீரென்று அன்புடையவரிடத்துல போகும்போது அது அப்பா எது கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கு. ஒரு பச்சிலம் குழந்தை இடத்தில் வெளிப்படுகின்ற அன்பு தன்மை இது. பாருங்க, வளர்ந்த பெரியவர்களிடத்திலும் இதுவும் உண்டு. நீங்க ஒரு வயதான மூதாட்டி தன் பேர குழந்தைகள்லாம் இருக்கா, அதுக்கு என்ன இது பாடுபட்டாது, ஒரு சாலையில பார்க்கும்போது திடீரென்று ஒரு பஞ்சு மிட்டாய் வைக்கிறேன், அவளால் நடந்தே போக முடியாது, ஆனால் குழந்தைங்களுக்கு வாங்கி தரணும்னு ஒரு இது. அந்த தடி ஊனி எடுத்துக்கிட்டு அந்த ரோடு கடக்க முடியாமல் கடந்து போய் அந்த பஞ்சு மிட்டாய் இருக்கிறவர்கிட்ட இந்த வளைந்து போன கூண் நிமிராமல் தலையை மட்டும் நிமிர்த்தி, பா எவ்வளோப்பா அது பஞ்சு மிட்டாய், ஒரு இதை கூட என்ன சரி கொஞ்சம் போட்டு கூட அப்படின்னு கேட்டு கொண்டு வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இருக்குல்ல, என்பும் உடையர் பிறருக்கு. உயிரை கூட துச்சமென மதிச்சுட்டாங்க. வந்தா உயிர் என்ன, சாலையை கடந்து போனால் உயிர் போகுது, அதை பற்றி எனக்கு என்ன இருக்கு. அன்புடையவர் இருக்கா இல்லையா, அன்பிலார் தான் இது என்னோடது, அது என்னோடது, இது ஏன் சீட்டு, இது என்னோடதுன்னு போய் பேசிட்டு இருப்பான். அந்த அன்பிலார் எல்லாம் தன்னுடையதாக கருதுவான். அன்புடையார் என்பும், என்பு என்று சொன்னால் இங்கு எலும்பு, எலும்பு என்று சொன்னால் நாம் உயிர் என கொள்ளுதல் வேண்டும். பரிமளர் சொல்றாரு, உயிர் கூட பிறருக்கு தான்ப்பா, என் உயிர் கூட, இந்த ஊனும் இந்த தசையும் இந்த ஊனும் கலந்திருக்கின்ற இந்த உயிர் இருக்கல்லவா, இந்த உயிர் கூட பிறருக்கு சொந்தமானது என்று அன்பு வெளிப்படுத்தும். இது அன்பினுடைய தன்மை. அன்பு, உண்மையான அன்பு இருந்தா, அடப்போட என் ஃப்ரெண்டு தானே, என் நண்பனுக்கு உயிர் கொடுக்கலாம், அப்படி யாருக்கு நான் கொடுக்க போறேன், என் நண்பன்னா உயிரே கொடுப்பேன்டானா அப்படின்னு நம்மளை அறியாமல் அன்புக்காக பேசுறோம் இல்லையா. இது அன்புடையவருடைய செயல்பாடு. அப்போ அன்பு தன்மை எத்தகையதாக இருக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். எல்லாம் தமக்குரியர் யார்? வாழ்விலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, அன்பு எல்லா உயிரினத்தும் அன்பு செலுத்துதல் வேண்டும், எல்லா உயிரினத்தும் அன்பு இருக்கிறது, அதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அதுதான் முக்கியமானது. புரிந்து கொள்வதென்ற தன்மை ஒன்று, வெளிப்படுத்துகின்ற தன்மை 2. வெளிப்படுத்துவது முக்கியம், அதை புரிந்து கொள்வது முக்கியம். இந்த 2 கூறுகளை புரிந்து கொண்டா இல்லறம் செழிக்கும். அதுல தான் அப்போ எல்லாம் தமக்குரியர் யார்? எல்லாம் தமக்குரியர் யார்? எல்லாம் என்னோடதுன்னு நினைப்பாரு யாரு? அன்பிலார். என்பும் உரியர் பிறருக்கு. யாருடைய என்பு, யாருடைய உயிரும் பிறருக்கு உரியது என்று கருதுவாரா? என்பும் உரியர் பிறருக்கு. என்பு என்று சொன்னால் இங்கு எலும்பு என்று பெயர். அப்ப இதுக்கான பொருள் என்னமா? அன்புடையார். அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. இதுக்கு அன்புடையார் என்று பொருள், இதற்கு அன்பிலார் என்று பொருள். அவ்வளவுதான் சார். இந்த 2 கேள்விகள் இந்த இடத்துல இருந்து வரலாம். இந்த இடத்துல என்பு அப்படின்றதுனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அது எலும்பு என்று பொருள். இதுதான் இந்த இடத்துல இருந்து வரும் நமக்கு வினாக்களாக. இந்த 3 செய்திகளை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. சரியா? அப்போ 2வது குறள் நம்ம அன்புடைமையில தெரிஞ்சிடும். 3வது பாருங்க, அன்போடு ஏய்ந்த வழக்கென்ப. ஆருயிருக்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு. என்ன அற்புதமா வள்ளுவர் சொல்றாருங்க. அதாவது இந்த உயிர் இருக்கு, உயிர் பாருங்களேன் எதோட ஒட்டி இருக்கு அப்படின்னா இந்த உடம்போடு ஒட்டி இருக்கு. இது வழக்கு, இது இயல்பு, இது மாற்ற முடியாத ஒன்று. இந்த உடம்போடு உயிர் ஒட்டி கொண்டிருப்பதை போல இந்த உயிர்கள் இருக்கல்லவா, அதுக்கெல்லாம் எது வழக்கு என்று சொன்னால் உள்ளத்திலே அன்பு இருப்பது என்பதுதான் வழக்கு. அழகா சொல்றார் பாருங்க, அன்போடு ஏய்ந்த வழக்கென்ப. எதை போன்றது என்று சொன்னால் அன்போடு ஏய்ந்து வாழ்வதுதான் உண்மையான இல்லற வாழ்க்கை. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு இருக்கிறது. எதை போன்றது என்று சொன்னால் எப்போது இந்த உடலும்
ஊனும் ஒட்டி இருக்கிறதோ, இந்த உயிரும் இந்த ஊனும் ஒட்டி இருக்கிறதோ அதை போன்று என்று பெயர். அப்போ உடல் இருக்கும்போது உயிர் ஒட்டி இருக்கிறது, அன்பு இருக்கும்போது வாழ்வில அன்பு நிச்சயமாக ஒட்டி இருக்கும். அதுதான் அவருடைய வழக்கு என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்போ பாருங்க, இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது வினா என்னவா வரும்? என்போடு இயைந்த தொடர்பு. எதுக்கு? ஆறுயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு. ஆறு உயிர் அப்படின்னு சொன்னா உயிரை குறிக்கிறது. அருமை கூட்டல் உயிர் பண்பு தொகையாக இருக்கிறது. இந்த ஆறு உயிர் என்பது பண்பு தொகை இங்க வந்தக்கா, சரிங்களா? வழக்கு என்பது ஆகுபெயராக இங்க பயன்படுத்துறார். வழக்கு என்பது இங்க ஆகுபெயர். அன்போடு இயைந்த வழக்கு என்ப. என்போடு இயைந்தது எது என்று சொன்னால் உயிர். அன்போடு இயைந்தது எது என்று சொன்னால் வாழ்க்கை. அப்போ நம் வாழ்வு என்பது அன்போடு இயைந்தது. என்போடு இயைந்தது எதுமா? உயிர். இந்த உயிர் என்பது என்போடு, உடலோடு இயைந்தது உயிர், அன்போடு இயைந்தது வாழ்வு அப்படின்னு தெரிஞ்சுட்டா போதுமானது. இந்த குறள்ல இருந்து நமக்கு ரெண்டு தான் வரும். இங்க அன்பினுடைய வெளிப்பாட்டுத்தன்மை என்னன்னு இங்க சொல்லிட்டு போறாரு. அடுத்ததுமா அடுத்த குறள் அன்பு வாழ்வுக்கு தெரிஞ்சுக்கிறோம். அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை. என்ன சொல்றான்? எவரிடத்தில் அன்பு இருக்கிறதோ அது இயல்பாகவே அன்பை வெளிப்படுத்த காட்டும். அது ஒரு ஆர்வம் உடைமை என்று சொன்னால் தன்னை அறியாது அவரிடத்திலே அக்கறை கொள்ள செய்யும். அந்த அக்கறை கொள்ளுகின்ற தன்மை, அவர் மீது நாம் பரிந்து ஓம்புகின்ற தன்மை, அவர் மீது நாம் காட்டுகின்ற அக்கறை எது இருக்கிறது அல்லவா, இந்த அக்கறை அதுதான் நட்புக்கும் வித்திடும் என்று சொல்றார். ஒருவனுடைய நட்பு ஆழமாக போவதற்கான அடித்தளம் என்னன்னு வள்ளுவர் எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்களேன். அன்பு ஈனும் ஆர்வமுடைமை. ஆர்வத்தை கொடுக்கக்கூடியது எது என்று சொன்னால் அன்பு. ஒரு ரெண்டு நண்பர்கள் கல்லூரியிலே படிக்க தொடங்குகிறார்கள், அவர்கள் பழகுகிறார்கள். அவருடைய நட்பு என்பது எப்படி ஆழம் காண முடிகிறது என்று சொன்னால், ஒருவர் இன்னொருவன் மீது அக்கறை கொள்கிறார், ஆர்வமுடையமாக மாறுகிறார். நண்பா, நீ இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வரலையாடா? ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நான் இன்னைக்கு ஹாஸ்டலில் தான் இருக்கேன், நான் உனக்கு மரியம் வரும்போது சேர்த்து கொண்டு வந்துடுறேன், சரியா? நீ ஒன்றும் பயப்படாத. அவனிடத்துல பாருங்க, வீட்டிலேருந்து நீ வந்துட்டுன்னு ஒன்றும் அச்சம் கொள்ள வேணாம், நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறேன். அவனிடத்துல அக்கறை காட்டுகிறார். இந்த அக்கறை காட்டுகின்ற ஆர்வம் உடைமையாக மாறுவது என்பது எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், நட்பு என்னும் நாடா சிறப்பு. அது சொல்றான். நட்பு, நண்பு என்று சொன்னால் இங்கு நட்பு என்று பொருள். நட்பு என்கின்ற அழியா சிறப்புக்கு எது வித்திடுகிறது என்று சொன்னால், நட்பு என்கின்ற இந்த இதுக்கு எது எது நண்பு என்று சொன்னால் நட்பு என்று பொருள். இந்த நட்புக்கு எது வித்திடுகிறது என்று சொன்னால், அழியா சிறப்பாக இருக்கக்கூடியது எது என்று சொன்னால் ஆர்வமுடைமை. இந்த ஆர்வமுடைமைக்கு எது காரணம் என்று சொன்னால் அன்பு. அப்ப அன்பு எதை தரும்? ஆர்வத்தை கொடுக்கும். ஆர்வம் எதை தரும்? நட்பை கொடுக்கும். இதான் சார் இங்க கேள்வி. புரிஞ்சு பார்க்கலாமா? அன்பு எதை ஈனும் அப்படின்னு கேட்கிறான். அன்பு எதை ஈனும்? ஆர்வம் உடைமையை ஈனும். ஆர்வமுடைமை. ஆர்வமுடைமை எதை ஈனும் அப்படின்னா நட்பை ஈனும். நட்பு என்னும் நாடா சிறப்பை தருவது எதுன்னா ஆர்வமுடைமை. அவ்வளவுதான் சார். இந்த இடத்துல இருந்து இந்த இரண்டு கேள்விகள் மட்டும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ள ஒரு இடமாக இருக்கிறது. இந்த திருக்குறள் வாழ்வுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அன்புதான் எதை கொடுக்கும், ஆர்வம் தான் எதை கொடுக்கும். அந்த நட்பு என்னும் நட்பு எனக்கூடிய நாடாச்சிறப்பை தரக்கூடியது எது என்று சொன்னால் ஆர்வமுடைமை அப்படின்னு தெரிஞ்சா போதுமானது. இந்த 4வது திருக்குறள் நமக்கு இது மட்டும் போதும். அடுத்ததுமா அடுத்த குறள் நமக்கு என்ன சொல்றாரு? அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. வள்ளுவர் இந்த இல்லறத்தின் கண் வாழ்ந்து அனைத்து இன்பங்களையும் நுகர்ந்து அனுபவித்து சொன்ன ஒருவர் சொல்லியதாக சொல்றார். இந்த வையகத்திலே இன்புற்றார் எய்திய சிறப்பு என்று ஒன்று உண்டு. எதன் மூலமாக நடந்தது அப்படின்னா அவர் சொல்றாரு, அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப. இந்த வழக்கு என்பது இங்கு ஆகுபெயராக இருக்கிறது. வழக்கமாக வந்தது என்று ஆகுபெயர் சொல்லுது. அது ஆகுபெயராக இன்பத்தை குறித்து நிற்கிறது. அன்பின் மூலமாகத்தான் இன்பம் விளைந்தது என்று குறிக்கிறது. அப்போ அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப. இந்த வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை இருக்கிறதே, இந்த இல்லற வாழ்வு இருக்கிறதே, அது அன்போடு இயைந்ததுதான். எதை போன்றது என்று யார் சொல்லியதாக சொல்றாருன்னா, வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இந்த வையகத்திலே, இந்த வையகத்தின் மீது இல்லறத்தை நுகர்ந்து இல்லற வாழ்வை மேற்கொண்டு அனைத்து இன்பங்களையும் நுகர்ந்து பின் துறவரம் சென்றார் அல்லவா, அவருக்கான நெறியும் இதுதான் என்று சொல்றார் இங்க வந்திருக்கா. அப்ப என்னங்க கேள்வி வரும்? இது வாழ்வுக்கு தேவையான ஒரு முக்கிய சொல்றாரு. வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு எத்தகையது? வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு எத்தகையதுன்னா அன்புற்று அமர்ந்த வழக்குடையது. அது வையகத்தில் வாழ்வோர்க்கெல்லாம் வழக்கு என வள்ளுவர் கூறுவது யாது?
அன்புற்று அமர்வதுதான் வழக்கு என வள்ளுவர் கூறுகிறார். இங்க அன்புற்று அமர்ந்த வழக்கு, அதுதான் இங்க முக்கியமான செய்தியாக இருக்கு. அதான் கீ பாயிண்ட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். அப்ப வையகத்து இன்புற்றார் எய்துகின்ற சிறப்பாக வள்ளுவர் கூறுவது அன்பு. அன்பே அனைத்திற்கும் காரணம் என்று எடுத்துரைக்கிறார். சரிங்களா? இந்த திருக்குறள்ல நமக்கு இதான் கேள்வி வரும், வேற எதுவும் இல்லை. அடுத்தது சொல்றாரு முக்கியமா இங்க கொஞ்சம் நம்ம பரிமேலழகரும் வள்ளுவரும் என்னன்னா கொஞ்சம் டியூனை மாத்துறாங்க. இதுக்கு முன்னாடி அன்பினுடைய தன்மை, அன்புடையவரோட தன்மை, அன்பினுடைய வெளிப்பாடுன்னு சொல்லிட்டு வந்தவங்க இப்ப கொஞ்சம் பயன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் சொல்றாரு. அறத்திற்கே அன்பு சார்பென்ப, அறம் செழிப்பதற்கு அன்புதான் காரணம் என்று சில பேர் சொல்லுவார்கள். அது யார் சொல்லுவார்கள் என்று சொன்னால் அறியாமையில் திளைத்திருப்பவர் சொல்லுவார்கள். சொல்றாரு மரத்திற்கும் அக்தே துணை. என்னன்னா ஒருவர் மீது உங்களுக்கு மிகச்சிறந்த பகை, ஒரு மிகச்சிறந்த பகை அவர் வந்துக்கா, உள்ளூர பகை கொந்தளித்து கொண்டிருக்கின்றது. ஆனா அவர் ஆபத்தில் இருக்காரு. ஆபத்தில் இருக்கும்போது மாட்டட்டும் விடு, போய் சேரட்டும் விடு அப்படின்னு இருக்குமா? இது மனிதனுடைய இயல்பே இல்லை. அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு ரெண்டு பங்காளிகளுக்குள்ள சண்டை, அவனுக்கு ஒரு ஆபத்து வந்து போச்சு, உடனே அதுக்கு முன்னாடி அவன் என்ன இது பண்ணிட்டான், அதை செஞ்சுட்டான், எல்லா பொறுமல்களும் விட்டுட்டு சட்டுன்னு அனைத்து கோபதாபங்களையும் தூக்கி, அனைத்து வன்பங்களையும் தூக்கி எரிஞ்சிட்டு அதுக்கு ஒரு தனி வீரம் வேணும். மரம் என்று சொல்வது வள்ளுவர் அந்த பால் எடுத்து சண்டை போடுவதற்கான வீரத்தை சொல்லவில்லை. வீரத்திற்கும் அக்தே துணை என உரையாசிரியர்கள் எழுதுவது அந்த வீரத்தை குறிக்கவில்லை. வன்மம் நீங்கிய வீரம். வன்மம் எல்லாம் போய் அவன் மீது இருக்கின்ற பகை, ஒட்டுமொத்த உட்பகையும் வஞ்சமும் அத்தனையும் நீக்கிவிட்டு அவனுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் மனம் தன்னை அறியாது ஓடி சென்று அப்போ பெரியப்பா சித்தப்பா என்று ஏங்கும் அல்லவா? நீங்க நிறைய பேர் இதை பார்த்துருக்கலாம். அது தன்னை அந்த வன்மம் அத்தனையும் போயிடும். அவர் செஞ்ச அத்தனை துன்பங்களையும் இது நீக்கிடும். அத்தகைய வீரம் பிறப்பதற்கு எது காரணம்னா அன்புதான் காரணம் என்றார். அறம் செழிப்பதற்கு மட்டும் அன்பு காரணம் இல்லை. அப்படி சொல்பவர்கள் அறியாதவர்கள் சொல்கிறார்கள். மரத்திற்கும் வன்மம் நீங்கிய வீரம் உள்ளத்தில் பிறந்து வருவதற்கும் எது காரணம் என்று சொன்னால் அறமே காரணம் என்றார். என்ன அற்புதம்! இப்ப பாருங்க எப்படி சொல்ற பாருங்க, அறத்திற்கே அன்பு சார்பென்ப. அப்ப இங்கிருந்து இது வாழ்க்கைக்கு தேவையானது. இங்க வந்தா எல்லோருக்கும் பொதுவா அறம், அதாவது என்னன்னா நமக்கு தெரியாத ஒருத்தர் எங்கேயாவது ஒரு இடத்துல துன்பத்தில் இருக்காரு, அவரை ஓடி போய் தூக்குறோம், அவர் விழுந்துட்டாரு, இதெல்லாம் அருளாக பிறக்கக்கூடியது. அது அறம் செய்வதன் மூலமா தானே வரும். ஆனா பகையுள்ள ஒருவரிடத்திலும் அந்த அன்பை காட்ட இயலும் என்று சொன்னால் அது மரம், அதுவே வீரமாகும் அப்படின்றார். அந்த வீரம் பிறப்பதற்கும் அடிப்படை காரணம் என்று எதை கூறுகிறார் என்று சொன்னால் அன்பே காரணம் என்று சொல்றார். அன்புதான் அறத்திற்கும் காரணம், மரத்திற்கும் காரணம். அப்போ அறத்திற்கு அன்பு சார்பென்ப யார்? பதில் அங்கேயே இருக்கே. அறத்திற்கு அன்பு சார்பென்ப யார் சொல்லுவார்? அறியாதார் சொல்லுவார். அறியார் அறத்திற்கே அன்பு சார்பென்பார். மரத்திற்கும் துணையாவது யாது? அவ கேட்கிறான். மரத்திற்கும் வீரத்திற்கும் துணையாவது யாது? நீங்களே சொல்லுங்களேன். அன்பு. எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு வந்தா அன்பு. இது சொன்னது அறியார். அறத்திற்கு அன்பு சார்பென்ப. இது மரத்திற்கும் அக்தே துணை என்று வள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் அன்பை கூறுகிறார். அறத்திற்கும் மரத்திற்கும் துணையாவது யாது என்று சொன்னால் அன்புதான் துணையாகும். அறத்திற்கும் அதுவே துணை, மரத்திற்கும் அதுவே துணை. ரொம்ப எளிமையான திருக்குறள். ஸோ இதுவும் நீங்க அழகா பார்த்துட்டீங்க. சரியா? அடுத்த குறள் பொருள் நம்ம அந்த 7வது குறள். என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். என்ன சொல்றாரு பாருங்களேன். இங்க என்ன பண்றாருன்னா அன்பு இல்லாத சில உயிர்கள் இருக்குதான்னு கேட்டா அதுக்கு என்ன விதி, என்ன பலன்? அப்படி அன்பு இல்லாத உயிர்களுக்கு என்ன தண்டனை, என்ன நடக்கும்? அது வந்திருக்கா. அப்பதானே ஒரு பயம் வரும் நமக்கு வாழ்க்கையில. நீ எனக்கு அதெல்லாம் யார் மேலே அன்பு வேணாம், நான் அம்மன் வந்தேனா, நான் அம்மன் இருந்தேனா, எனக்கு அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, அதெல்லாம் எதுவுமே எனக்கு தேவையில்லை, இந்த உலகத்துல நான் பிறந்துட்டேன், நான் என் வேலையை பார்க்குறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க சொல்ல முடியுமா? இல் வாழ்க்கையில் எப்படி சொல்ல முடியும்? நம்ம படிக்கிறது இல்லறவியலாச்சே, எப்படி சொல்ல முடியும்? அப்படி இருந்தா என்ன நடக்கும்னு சொல்றாரு வள்ளுவர். என்ன சாதாரணமானால அவர் ஒரு ஞானி இல்லை. அவர் சொல்லி நம்மளை பயமுறுத்துறதுன்னு சொல்லலை, உண்மையை சொல்றாரு. வந்தாக்கா அவர் இருந்தா, டேய் நல்லா கவனி, நீ அன்பு இல்லாம இருந்தா என்ன நடக்கும் உனக்கு வந்தா? என்பில் அதனை வெயில் போல காயமே. அது எப்படி படிக்கணும்னா என்பு இல் அதனை என்று படிக்கணும். 19. என்பு இல் அதனை. என்பு என்று சொன்னால் எலும்பு, இல் என்று சொன்னால் இல்லாத, அதனை எலும்பு இல்லாத அதனை. எதனை? எலும்பு இல்லாத உயிர் எது? எல்லாருக்கும் தெரியும். இந்த கோடை காலத்தில் நெல்லியும் பார்த்தீங்களா, ஒரு புழு நெல்லியும் பார்த்தீங்களா, அது மாதிரி
நீங்கள் மண்புழு, கம்பளிப்பூச்சி, நிறைய விலங்கு பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த விவசாய செடிகளில் பார்த்துருக்கலாம். இருந்தால் அது மாதிரி எலும்பு இல்லாத உயிர் அதெல்லாம். உண்மையிலே மானிட பிறவி எவ்வளோ பெரிய பிறவி பாருங்க. முதுகெலும்பு நிமிர்ந்து இருத்தல் வேண்டும் ஆண்டனாக இருக்கின்ற அத்தனை பேருக்கும். வள்ளுவர் எப்படி நமக்கு வந்து சொல்றாரு, அப்படி இருந்து முதுகெலும்பு இருந்து நிமிர்ந்திருக்கின்ற நீயுமே அன்பு இல்லைன்னு சொன்னா எதுக்கு சமானம்னு சொல்றாரு. எலும்பு இல்லாத உயிர்கள் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த எலும்பு இல்லாத உயிர் இருக்குல்ல, அது நிழல் இருக்கும்போது நல்லா கொழித்து செழித்து சாப்பிட்டு நல்லா இருக்கும். ஆனா சூரியனாகப்பட்டவன் இயல்பாகவே, சூரியன் அப்படின்ற ஒன்று இயல்பாகவே உதிக்கும், இயல்பாகவே மறையும். யாரும் இந்த புழுவை கொல்லணும்னு சூர்யா நீ வா, இந்த புழு நல்லா இருக்கணும் சூர்யா நீ போன்னு சொல்றதே இல்லை. ஆமாவா இல்லைங்களா? இயல்பு இது வந்தா இயற்கை. அப்படி எலும்பு இல்லாத இந்த புழு சூரியன் மறைந்திருக்கும் போது நல்ல கொழு கொழுவென்று செழித்திருக்கிறது. சூரியன் உதித்து வந்து தன் கதிர்களை விடுத்து அப்படி வெயிலை காட்டும் போது தனக்குள் இருக்கின்ற ஒட்டுமொத்த செழுமையும் இழந்து அதுவே தவித்து வாடுகிறது. நீங்க அது சாலையில், அதுவும் கோடை காலத்துல சாலையில மாட்டிக்கிட்டுன்னா அந்த புழு தானே தவிச்சு தன் உயிரை விட்டுடும். பாருங்களேன், என்ன சூரியன் சுடர, சூரியனிலிருந்து நமக்கு 2 வெளிப்பாடுகள் வெளிவருகிறது. ஒன்று ஒளி, லைட்டு கொடுக்குறாரு. அவர் இயல்பா எல்லா பாரபட்சம் பார்த்து கொடுக்குறாரா? சூரியன் வந்திருக்கா, அர்த்தம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. பாரபட்சம் பார்த்து கொடுக்குறாரா? இவன் நல்லவன் இவன் கெட்டவன்னு எல்லாருக்கும் ஒன்றாக கொடுக்குறாரு. அவர் என்னைக்கும் கதிர்களை இவருக்கு மறைச்சிரு அவருக்கு மறைக்காது அப்பெல்லாம் செய்யறதே இல்லை. இயல்பாக கொடுக்குறாரு, ஒளியை கொடுக்குறாரு. அந்த ஒளியினுடைய மற்றொரு தன்மை என்னன்னா வெப்பம் என்பது. சேர்த்து வெப்பத்தையும் கொடுக்குறாரு. பாருங்க, இங்க வருகின்ற ஒளி அந்த புழு நெளிவதற்கான காட்சிகளை கொடுக்கிறது. அதோடு சேர்ந்து வருகின்ற வெப்பம் இயல்பாகவே அதை சுடுகிறது. அந்த சூடு தாங்க முடியாம அதை தத்தளித்து உயிரும் விட்டு விடுகிறது. இந்த எலும்பு இல்லாத உயிர்களை எப்படி வெயில் காயுமோ அதை போல அன்பு இல்லாத உயிர்களை, நீங்க யாருமே ஒருத்தர் நம்மளை கெடுக்கணும்னு புறப்பட்டே வரவேனாங்க. வள்ளுவர்களுடைய கருத்தை பார்த்து நம்ம மெய்சில் இருக்க வேண்டியதா இருக்கு. இந்த புழுவை அழிக்கணும்னு சூரியன் யாராவது கிளை போட்டாங்களா என்ன? சூரியன் என்ன இந்த புழுவுக்கு மட்டும்தான் வெப்பத்தை காமிக்கணும், இதுக்கு மட்டும் 100 டிகிரி, பக்கத்தில் இருக்கிற செடிக்கு 40 டிகிரின்னு செல்சியஸ் போட்டுதானே? இல்லையே, ஒன்றாகத்தானே கொடுக்கிறது. அதே போல அன்பு இல்லாத உயிர்களை எது சுடும்னு சொல்றான்? அறம் சுடும் என்று சொல்றான். அறம் நிச்சயமாக சுட்டுவிடும். அது ஒரு மானிடனாக இறந்து வந்து அந்த மானிட வடிவத்திலே வரலாம், வேறு ஒரு ரூபத்திலே வரலாம். அதோடு சேர்ந்து வருகிறது. அதாவது நமக்கு தெரியாது இது அறத்தின் வெளிப்பாடு என்று நமக்கு தெரியாது. ஆனா அறம் சுடும். எப்படி சூரியனுடைய ஒளி சுடுகிறதோ, ஒளி சுடவில்லை, ஒளியிலிருந்து பிரிந்த வெப்பம் சுடுகிறதோ, அதை போல அன்பு இல்லாத உயிர்களை எது சுடும் என்று சொன்னால் அறம் சுடும். வள்ளுவருடைய வாக்கு இங்க சொல்றாரு, எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் சுடுவது போல காயுமே அன்பில் அதனை அறம். அன்பு அதனை, அன்பு இல்லாத அந்த உயிர்களை என்று பொருள். அன்பு இல்லாத உயிர்களை சுடுவது எதுமா? அறம். அப்ப எளிமையான வினா இங்க வந்திருக்கா. என்பில் அதனை என்ற சொல்லை பிரித்து எழுதுக. என்பு குடல் இல் குடல் அதனை என்று பிரியும். இது வந்தா என்பு குடல் இல் குடல் அதனை. எலும்பில்லாத உயிர்களை காய்வது எது, சுடுவது எது அப்படின்னா வெயில். வெயில் என்று சொன்னால் வெப்பம், வெப்பம் பிளஸ் சூரியன். எப்படி உங்களுக்கு பொருள்களை எடுத்துக்கோங்க. அன்பில் அதனை என்ற சொல்லை பிரித்து எழுதுக. அன்பு குடல் இல் குடல் அதனை என்று பிரியும். அன்பில்லாத உயிர்களை காய்வது எது? அன்பில்லாத உயிர்களை காய்வது அறம். என்பில்லாத உயிர்களை காய்வது வெயில். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 தான் இங்கு முக்கிய பொருளாக இருக்கிறது. இங்கு தவிர வேறு எதுவும் இல்லை. என்பில் அதனை அன்பில் அதனை பிரித்து எழுதுக சொல்லிட்டோம். என்பில்லாத வெயில் போல காயுமே என்ற ஓமையும் சொல்லிட்டோம். நம்ம வந்தக்கா எலும்பில்லாத உயிர்களை காய்வது போல என்ற ஓமை விளக்குகின்ற பொருள் என்னன்னா அன்பில்லாத உயிர்களை சுடுவது என்று ஓமை விளக்குகிறது. எது எதை சுடும் என்று பச்சாச்சு நம்ம தான். இந்த திருக்குறள் இருந்து தேர்வுக்கு தேவையானது இது மட்டும்தான். நீங்களும் இதை உற்று நோக்கி உள்வாங்கி ஒவ்வொன்றாக உங்க குறிப்பேடுகளை எழுதி வச்சு பயிற்சி செய்யுங்க. தேர்வு நோக்கில இது போதுமானதாக இருக்கும். அடுத்தது அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் மற்றல் மரம் தளித்தற்று. அழகா சொல்றா. இப்போ என்னன்னா, நிறைய பேர் வந்து இந்த இளைய சமுதாயத்திலே வந்து எப்படி நமக்கு வாழ்க்கை துணை அமைகிறது அப்படின்னு இருக்கிறாங்கன்னா, ஒரு சிலர் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறார்கள். அழகு அப்படின்றது வந்து, அழகு என்பது நிலையில்லாத ஒன்று. அப்படி இருக்கிற மனநிலையில் இருக்கின்றவர்களுக்கு வள்ளுவர் சொல்வது என்னன்னா, அகத்தில் அன்பில்லாத உயிர் வாழ்க்கை. பார்த்தாக்கா நமக்கு வந்து அப்போ பிறை போன்ற நெற்றி, அப்படி நமக்கு வந்து மீன் போன்ற நமக்கு கண்கள், விழிகள் எல்லாம் மீன் போன்று இருக்கிறது, மான் போன்ற விழிகள் இருக்கிறது, எல்லாம் சரி.
காலையில் எழுந்திரிச்சு நம்ம திருமண வாழ்க்கை ஆரம்பித்து இல்லற வாழ்க்கை ஆரம்பித்து காலையில் எழுந்திரிச்சு, அம்மா ரொம்ப கொஞ்சம் தொண்டை ஒரு மாதிரி இருக்குது, ஒரு சூடாக காஃபி போடாமல். எப்போ காஃபி போடுறா? என்ன எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்னை காஃபி போட சொன்னாங்களா? நான் எல்லாம் எப்படி வளர்ந்தேன் தெரியுமா? இப்போ எங்கள் வீட்டில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, இங்கே எப்படி இருந்தேன் தெரியுமான்னு பேச ஆரம்பித்து நம்ம புராணத்தையும் எடுத்துன்னு வந்தக்கா. அப்படி இல்லை, இது ஆடவருக்கும் பொருந்தும் மகளிருக்கும் பொருந்தும் வந்தக்கா. அப்படி புறத்தே வெளுத்திருப்ப ஆள் பார்க்கறதுக்கு, அகத்தே கருத்திருப்ப ஆள் பார்க்கறதுக்கு, அந்த அகத்தே கருத்திருக்கின்ற உயிர்கள் எத்தகையது, எதை போன்றது என்று வள்ளுவர் சொல்றார் பாருங்க. நீங்க அதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட ஓமை இருக்குல்ல, அதிபயங்கரமான ஓமை இது வந்தக்கா. எப்படி புலவன் இயற்கையை படிச்சுக்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது மெய் சிலிர்க்க வைக்கிறது வள்ளுவனுடைய செயல்பாடுகள். வன்மையான பாலை நிலம் அவர் எடுத்துக்கொண்டு எடுத்துக்காட்டு பாருங்களேன். வன்மையான பாலை நிலம், கடும் பாலை நிலம், வன்பார்க்கன் அப்படின்னு சொல்றான். வன்மை குடல் பாலை குடல் கண், இங்க 7ஆம் வேற்றுமை விரி. வன்மையான பாலை நிலத்தின் கண் அப்படின்னு அர்த்தம். வற்றல் மனம் தளித்தற்று, நீங்க நன்மை நிலம் நன்னிலம் இருக்குல்ல, அந்த நன்செய்ல பூமியிலேயே ஒரு மரம் பட்டு போச்சுன்னு சொன்னா அது தளிர்க்காது. அது தளிர் விடுமா அப்படின்னு சொன்னா நம்ம என்ன மருந்து வச்சு பார்ப்போம், தளிர்க்காது. பட்டு போன மரம் பட்டு போச்சுங்க, வெட்டிடுங்க, மரம் பட்டுருச்சு, இதுக்கப்புறம் அது துளிர் விடாது, வெட்டிடுங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த மரம் பச்சை விடுமான்னு நன்செய் நிலத்தில் எதிர்பார்க்கறதே இயலாத காரியம் பாலை நிலத்துல, அதுவும் வன்மையான கொடுமையான பாலை நிலத்துல பட்டு போன மரம், வற்றி போன மரம் எங்கேயாவது பச்சை விடுமா? அப்படி வற்றி போன பாலை நிலத்திலே, வன்மையான பாலை நிலத்தில் இருக்கின்ற வற்றி போன மரம் பச்சை விடுவது எப்படி சாத்தியம் இல்லையோ, அதை போல அகத்திலே அன்பு இல்லாதவன் பட்டு போன மரத்துக்கு சமமானவன். அது சொல்றாரு பாருங்க, அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை. அகத்து அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா என்று பிரியும். அகத்திலே அன்பு இல்லாத உயிர்கள் எதற்கு சமமானது என்று சொன்னால் பாலை நிலத்தில் இருக்கின்ற மரத்திற்கு சமமானது. இதுதான் இந்த வள்ளுவர் வாழ்வுக்கு சொல்லக்கூடிய அறம் என்பது அங்க அதுதான் சொல்றாரு. அப்ப நம்ம வாழ்விலே தேர்ந்தெடுக்கக்கூடிய அனைத்தும் எப்படி பார்க்கணும்னா அன்புடையதாக பார்த்தல் வேண்டும். நம் மீது ஒருவர் அன்பு காட்டுகிறாரா, அதுவே போதுமானது. வாழ்க்கையில இந்த புன்னகையும் எதுவுமே நமக்கு வந்தா வாழ்க்கையில நமக்கு ஒரு சாதகத்தை ஏற்படுத்த போவதே கிடையாது. தலைவலி என்று தம் தலை சாய்க்கும் போது என்ன ஆயிற்று என்று பரிவோடு ஒரு வார்த்தை கேட்பதற்கு ஒரு துணை அமையுமானால் அதைவிட பெருமருந்து இந்த பூ உலகில் எதுவும் இல்லை, எதுவுமே கிடையாது. அன்பு காட்டுகின்ற உயிர்களிடத்தில் மிக அதிக அக்கறை காட்டுங்கள். உங்கள் மீது அன்பு காட்டவர் மீது நீங்கள் இன்னொரு படி அதீதமாக அன்பு காட்டுங்கள், அதுதான் சாலச் சிறந்தது. இல்லை என்று சொன்னால் நீங்கள் எதற்கு ஒப்பானவீர்கள் என்று வள்ளுவர் சொல்றார். நான் சொல்ல, பட்டு போன மரத்திற்கு ஒப்பானவர். நீங்கள் இடத்துல எந்த விதமான பசுமையும் இருக்காது. அதான் இங்க சொல்ற பாருங்க, அகத்தில் அன்பு இல்லாத உயிர் எதற்கு சமமானது என வள்ளுவர் ஒப்பிடுகிறார். அகத்தில் அன்பு இல்லாத உயிர்கள் எதற்கு சமமானது என்று சொன்னால் அது வன்மையான பாலைநிலத்தில் விளையும் எரிந்திருக்கின்ற பற்றி போன மரத்திற்கு சமமானது. வன்பார்க்கன் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. வன்மை குடல் பாலை குடல் கண் என்று பிரியும். வற்றல் மனம் தளித்தற்று என்ற ஓமை கொடுக்கின்ற பொருள் யாது? வற்றல் மரம் தளிர்த்தற்று, பட்டு போன மரம் எங்கேயாவது தளிர்க்குமா அப்படின்னா எந்த ஓமை எந்த பொருளை கொடுக்குதுன்னா அன்பு இல்லாத அன்பகத்தில்லாத உயிர்களை குறிக்கிறது. அன்பகத்தில்லா என்ற சொல்லை பிரித்து எழுதுக. அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா, 2 பிரித்து எழுதுக வரும். அன்பகத்தில்லா அப்படின்றது தேர்வில் கேட்ட கேள்வி. வன்பார்க்கன் என்பது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த 2 பிரித்து எழுதுகோ தெரிஞ்சுக்கணும். வற்றல் மனம் தளித்தற்று என்ற ஒரு ஓமை இருக்கிறது, நீங்க அதையும் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா வந்தா. இது இந்த ஒரு ஓமை இருக்கிறது, 2 பிரித்து எழுதி இருக்கிறது. வள்ளுவர் கூறுகின்ற நெறி என்ன அப்படின்னு தேர்வுக்கு தெரிஞ்சா போதுமானது. வாழ்வுக்கு அகத்திலே அன்புள்ள உயிர்கள் தான் மிக முக்கியமானது, தெரிந்து கொள்ள வேண்டும். தேர்வுக்கு இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரியா? எல்லாரும் என்னை பின்தொடர முடியும் என்று நம்புகின்றேன். எனக்கு கூறுகின்ற அறங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள இயல்கிறதா என்று பாருங்கள். ஏதேனும் உங்களுக்கு பின்தொடர முடியல, உள்வாங்க முடியல, இன்னும் எளிமைப்படுத்தி சொல்ல வேண்டிய கூறுகள் ஏதேனும் உங்கள் கண்ணிலே தென்பட்டது என்று சொன்னால் பின்னூட்டமாக தயவு செஞ்சு இந்த பின்னூட்டத்தில் கொடுங்கள். அதற்கு நிச்சயமாக உங்களுக்கு செவிசாய்த்து அடுத்த பதிவிலே இன்னும் எளிமை என்ன என்பதை உங்களுக்கு நான் எடுத்து வைக்கின்றேன். சரியா? இது இயன்றவரை எளிமையா சொல்லி கொண்டு போவோம். அடுத்து சொல்ற பாருங்க, புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை சொல்லிட்டாருங்க. வந்தா புறத்துறுப்பு முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, அகத்திலே அன்பு இல்லாம புறத்திலே வெளுத்திருக்கிறேன்னு சொன்னோம் இல்லையா, அதை மீண்டும் வலியுறுத்துறாரு. வந்தா புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும், என்னையா பையன் புறத்துறுப்புல கண்ணு அழகா இருக்கு, நெத்தி அழகா இருக்கு, கண்ணு அழகா இருக்கு, கை அழகா, காலு அழகா இருக்கு, என்னையா பையன் இதுல வந்தா? எந்த பயனும் இல்லை. அது நிலையில்லாதது, நிலையில்லாத தற்காலிகமானது, சட்டென்று மாறக்கூடியது. ஒரு நோய் வந்தது என்று சொன்னால் அத்தனையும் மாறிடும்.
ஒரு துன்பம் வந்து என்று சொன்னால் அத்தனையும் நிலையே மாறி போயிடும். அதற்கு முக்கியம் தற்காலிகம் ஒன்றுக்கு எப்போதும் கவனம் செலுத்தாதே. புறத்துறுப்பு எல்லாம் எமன் செய்யும். என்னையா பையன் அதனால வந்தா எப்படி இருக்கணுமா? அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு. அகத்திலே அன்பு இல்லாதவருக்கு புறத்திலே வெளுத்திருந்த என்னையா பயன்? கேள்வி கேட்கிறார். உங்களை பார்த்து கேட்கிறாரு. இருந்தா நீ புறத்துறுப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, அகத்துறுப்பை பார், அகத்தை பார். அது ஆள் பாதி ஆடை பாதின்னு நினைக்கவே நினைக்காத. அன்புதான் முழுமையும், அகம்தான் முழுமையும். உள்ளத்தை உற்று நோக்கு, உள்ளிருக்கும் அன்புக்கு முக்கியத்துவம் கொடு. அதான் இங்க சொல்றாருங்க. அப்ப என்னையா கேள்விங்க வந்தக்கா? புறத்துறுப்புகளால் எப்போதும் பயனில்லை என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். எப்போது பயனில்லை? புறத்துறுப்புகளால் எப்போது பயனில்லை? அகத்துறுப்பில் அன்பு இல்லாத போது ஒரு பயனும் இல்லை. இதே புறத்துறுப்பு அகத்திலே அன்பு கொண்டிருக்குதா? சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பொழிந்தார் போல நீ கொடுத்து வச்சவன் இந்தக்கா, அப்படி எடுத்துக்கலாம். இந்த அப்போ இங்க பாருங்க, புறத்துறுப்புகள் எப்போது பயனில்லை? அகத்திலே அன்பு இல்லாத போது பயனில்லை. புறத்துறுப்பு என்ற சொல்லை பிரித்து எழுதுக. பாருங்க, புறத்து கூட்டல் உறுப்பு என்று பிரியும். புறத்தே இருக்கின்ற உறுப்பு அது புறம் கூட்டல் அத்து கூட்டல் உறுப்பு என்று மூன்றாகவும் பிரியும். அத்துச்சாரியை இடம்பெற்று வரும். அகத்துறுப்பு அதே மாதிரிதான், அகம் கூட்டல் அத்து கூட்டல் உறுப்பு என்று பிரியும். அப்ப இரண்டும் பிரித்து எழுதுக. இந்த வள்ளுவர் கூறுகின்ற நெறியா இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வாழ்வுக்கு புறத்துறுப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, தேர்வுக்கு அவர் சொல்லக்கூடிய நெறியை உள்வாங்கிக்கோங்க. சரியா? ரைட். இது உங்களால் புரிஞ்சுக்க முடியும் நான் நினைக்கிறேன். இந்த கேள்வி எழுதி அதுக்கு பதில் சொல்லிட்டே வாங்க பார்க்கலாம். புறத்துறுப்புகளால் எப்போது பயனில்லை? அகத்துறுப்பில் அன்பு இல்லாத போது பயனில்லை. புறத்துறுப்பு எப்படி பிரித்து எழுதணும், அகத்துறுப்பு எப்படி பிரித்து எழுதணும், இதில் தவிர வேறு எதுவும் அங்கே இதுவா இல்லை. எவன் செய்யும் என்று சொல்லி என்ன பயன் என்று கேள்வி எழுப்புறார். இது ஒரு வினா தொடராக இருக்கிறது. அது வேணா தெரிஞ்சுக்கலாம். வினா தொடர், இந்த திருக்குறளில் வினா தொடர் பயின்று வந்துள்ளது, அது தெரிஞ்சுக்கலாம் சார். அடுத்தது ஐயா கடைசியா சொல்றாரு, இறுதியா கொஞ்சம் முடிச்சிடார். இந்த எல்லாத்தையும் அன்பால இது நடக்கும், அன்பால தன்மை என்ன, அன்புடையவர் தன்மை என்ன, அன்பு இல்லாதவருடைய தன்மை எத்தகையது, அன்பு இல்லாதவனை என்ன தண்டனை கிடைக்கும் இந்த உலகத்துல வந்தா, அவன் எதற்கு ஒப்பானவன், அன்பு இல்லாதவன், இந்த புறத்திலே இருக்கின்ற உறுப்புகள் எல்லாம் என்ன பயன், அகத்தில் எது முக்கியமானது என்றெல்லாம் எடுத்துட்டு கடைசியா வந்து சொல்லி முடிக்கிறார். என்ன சொல்றாரு? அன்பின் வழியது உயிர்நிலை. இந்த உயிர் இருக்கிறதே, இந்த உயிர் எந்த நிலையை செல்லும் என்று சொன்னால் அன்பின் வழி செல்லும். நீங்க ஒரு பொருள் மீது அன்பு காட்டினேன் என்று சொன்னா அந்த பழகிய பொருள். இப்போ நீங்க நான் ஒரு செய்தியை வந்து ஒரு செய்தித்தாள்கள் எங்கேயோ படித்த ஒரு நினைவு இருக்கிறது. ஒரு பெரும் செல்வந்தர், அவர் வந்து அந்த ஒரு வீட்டிலே ஒரு செல்ல பிராணியாக ஒரு நாய் வளர்த்து வந்திருக்கிறார். நாய் வளர்த்து வந்தவர், அவருக்கு வந்தால் அவர் நாய் வளர்த்து வந்து அவர் ஊட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்து வந்தார். திடீரென்று அவருக்கு ஏற்பட்ட முயற்சியின் காரணமாக அவர் மரணம் அடைஞ்சிடுறார். அவர் மரணம் அடைந்த உடனே இந்த நாய் 2 நாட்கள் அவர் கூடவே இருக்கு. பெரியவங்கள்லாம் எழுந்து வராங்க, வெளியூர்கள்லேருந்து எல்லாம் பிரயாணம் செஞ்சு, பெரிய செல்வந்தர் எல்லாரும் பயணம் செஞ்சு வந்து அவருக்கு மாலை அணிவிக்கிறாங்க. இது அது பக்கத்திலே இருக்கு. யார் வந்தாலும் எழுந்து போகவே இல்லை. இந்த காட்சி நம்ம அதிசயிக்கத்தக்கதாக இருக்கிறது. அதுக்கப்புறமா அவர் இருந்து கொண்டு போய் நம்ம இடுகாட்டில் இட்டு எல்லா சீரமைப்புகள் எல்லாம் சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் முடித்த பின்பு இது 2 நாட்கள், அடுத்த 2 நாட்கள் சாப்பிடவே இல்லை. அந்த அவருடைய துணைவியார் இதுக்கு என்ன ஏது ஏன் சாப்பிடல என்னன்னு சொல்லி அதுக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டர் அதுக்கு வந்திருக்கா. ஏன்னா செல்ல பிராணியாச்சே, அவங்க செல்வந்தர் இருக்கின்ற வலிமையுடையவராக இருக்காங்க, அதை கொண்டு போய் காமிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இது இருக்கிற சூழ்நிலையில இது இருந்து அவர் நினைப்பாகவே இருக்கு, இதை மலை பிரதேசம் கூட்டு போங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டூர் ட்ரெக்கிங் கூட்டு போறாங்க. அது வந்தக்கா இது வந்து நமக்கு கேட்பதற்கு வேடிக்கையாக இருக்கு. ஆனா அந்த உயிர் பாருங்களேன், அந்த அம்மா அந்த இறந்து போன செல்வந்தருடைய துணைவியார் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாங்க, சாப்பிட்றாங்க, அவங்க இயல்பு வாழ்க்கையை வாழறாங்க, இயல்பு நிலைக்கு மாறிட்டாங்க. ஆனா இந்த செல்ல பிராணியாக வளர்த்து வந்த இந்த நாய் இருக்குல்ல, இதெல்லாம் மாற முடியல. அது மலைக்கு பிரதேசத்தை கூட்டு போனால் அங்கே போய் சாப்பாடு கொடுக்குறாங்க, பிஸ்கெட் கொடுக்குறாங்க, சாப்பிடலை. மேலே போய் அந்த இது பண்ணி பார்த்து அங்கே ஒரு 2 நாட்கள் கழித்து அங்கேவே தன் உயிரையும் விட்டு விட்டது. பாருங்க, அன்பின் வழியது உயிர்நிலை. வள்ளுவர் அதுதான் சொல்றாரு. அன்பு, அதாவது மற்றவங்களாம் எதுக்காக சார் மற்றவங்களாம் உயிர் விட்டுருவாங்கன்னா, உண்மையான அன்பு விட்டுடும். உண்மையான அன்பு அதான் அது உண்மையான அன்பினுடைய வெளிப்பட்ட தன்மை அதுதான். அது அதே நினைப்போடையே ஒழுகி கொண்டு வாழ்வதற்குல்ல, அதான் வள்ளுவர் சொல்றார். சாதாரணமான மனிதரா வள்ளுவர் வந்தா மகாமுனி இல்லையா, பொய்யில் புலவன் இல்லையா, அவர் சொல்றது எப்படி பிழையாக இருக்கும்? அன்பின் வழியது உயிர்நிலை. இந்த உயிர் எத்தகைய வழியை பின்பற்றி செல்லும் என்று சொன்னால் அன்பின் வழியை பின்பற்றி செல்லும். அக்திலாருக்கு
எண்புதோல் போர்த்த உடம்பு. நம்ம பல பேர் அப்படிதான் இருக்கிறோம். இந்த எலும்பு போர்த்திய உடம்பாக தானே இருக்கிறோம். நம்மிடத்தில் பழகிய இடத்துல எப்போது உண்மை அன்புத்தன்மையை நம்ம காட்டுகிறோம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவுகளவாமை வேண்டும் என்றல்லவா வள்ளலார் பாடுகிறார். நமக்கு வந்தா அது நமக்கு தெரிஞ்சுதான் பாடுறாரு வந்தா. அப்போ பாருங்க, கடைசியா முடிக்கும் போது சொல்லிட்டாரு, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா திருப்பி சொல்ல சட்டுன்னு முடிச்சுவார் வள்ளுவர் வந்தக்கா. வள்ளுவர் சொல்லிட்டாரு, உயிர் வந்தா அன்பின் வழி செல்லும். உன் உயிர் அன்பின் வழி போகும். அது வந்தா உண்மையான அன்புடத்திலே உயிர் போகும். அது ஒன்றும் பண்ண முடியாது. வந்தா அக்திலா இருக்கு. எண்புதோல் பொறுத்த உடம்பு, இந்த எலும்பு போத்திய ஒரு உடம்பை வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அப்போ பாருங்க, அன்பு எது வழி செல்லும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அன்பு எது வழி செல்லும் இல்லை, உயிர் எது வழி செல்லும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அன்பின் வழி செல்லும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ உயிர் போகின்ற வழி அன்பின் வழியே உயிர் செல்லும். அது முக்கியமானது. அன்பில்லாதோர் உடல் எதை போன்றது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அன்பில்லாதோர் உடல் எண்புதோல் பொறுத்த உடம்பு. அன்பில்லாதோர் உடல் அப்படின்றது எண்புதோல், எலும்பு போர்த்திய உடம்பு. அப்படி எலும்பும் தோலும் போர்த்திய உடலை கொண்டிருப்பதற்கு சமம் என்று முடிக்கிறார். சரிங்களா? நமக்கு இந்த அன்புடைமை என்கின்ற அதிகாரத்திலிருந்து முக்கியமான திருக்குறள்கள் அப்படின்றதும் முக்கியமான ஓமைகள் அப்படின்றதும் நமக்கு ஒவ்வொரு திருக்குறளிலிருந்து இருக்கின்ற முக்கிய வினாக்கள் அப்படின்றதும் நம்ம அழகாக தெரிஞ்சுக்கிறோம். இந்த அன்புடைமை அப்படின்ற அதிகாரத்தை முழுமையாக உள்வாங்கி அன்புடைமையிலேருந்து நமக்கு என்னெல்லாம் வேண்டும் அப்படின்றத நீங்கள் முழுமையாக உள்வாங்கிக்கிட்டு அதற்குரிய வினாக்கள் என்ன அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதையும் நீங்கள் குறிப்பேடுகள் குறித்து வைத்துக்கொண்டு தேர்வுக்கு தயாராகுங்கள். நன்றி. மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன்.